ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்தில் காத்து கிடந்த கம்யூனிஸ்டுகள், உலக அரசியல் பேசுற கம்யூனிஸ்டுகள் எங்க காத்து கிடந்தான்? கோயம்பேட்டில் காத்து கிடந்தான். இது எந்த நடிகனுக்கு இல்லாத உலக வரலாறு. ஜெயலலிதா உருவமே எரிக்கிறாங்க, அதையும் மீறி கூட்டணி வருது. விஜயகாந்த தவிர்க்க முடியல ஜெயலலிதாவால. 2004 திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி, 1039 வருஷ கட்சி எல்லாமே ஜர்க்காகுது. எப்படி? முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், போட்டு போடு. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டான். அது எங்க ஏற்றுக்கொண்டான்? விருதாச்சலம். சென்சிட்டிவான அரசியல். வன்னியர் பெல்ட்லேருந்து வர்றாரு. எம்ஜிஆர் படம் ஓடுறது அந்த பகுதி தான், ரஜினி படம் ஓடுறது அந்த பகுதி தான், விஜயகாந்த் ஓடுறது அந்த பகுதி தான், இன்னைக்கு தளபதி விஜய் படம் ஓடுறது அதுதான். உள்ளாட்சி, ஊராட்சி, பேரூராட்சி தேர்தல் நடக்குது. அதில் சுயேட்சையாக விஜயகாந்த் ரசிகர் மன்ற சார்பாக நாமினேஷன் போட்டு ஜெயிச்சாங்க. உள்ளாட்சி தான் முதல்ல கால் பதிக்க கட்சி ஆரம்பிக்கணும். அவர் போகல, தொண்டங்கிட்ட. தொண்டனும் கட்சி எங்கே வருது? கோயம்பேடு வருது. ராமதாஸ் அரசியலை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தது விஜயகாந்த் தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பத்திரிகையாளர் மாடுதல் நான் இருக்கேன். அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாரு, ஏய் குடிகாரா உட்காராங்கிறார். கடினமான வார்த்தை. ஜெயலலிதாவுக்கு முன்னாடி ஜெயலலிதா எம்எல்ஏ வச்ச நாக்க துருத்தி உன தொலைச்சரண்டா தூ. தமிழ்நாடு அரசியல கோயம்பேட்டுக்கு கொண்டு வந்த விஜயகாந்தோடைய கட்சி, விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு என்ன பண்ணுது? நீங்கள் அண்ணாமலைக்கு பினாமி கட்சியாக போகுது. இப்ராஹிம் ராவுத்தர் ஒவ்வொரு படம் முடியும் போது அந்த படம் வெற்றி பெறணும், நேர திருப்பதி போய் மொட்டை போட்டு போகிறோம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். விஜயகாந்த் தமிழக திரையுலகில் தனக்குன்னு ஒரு பாதை, அதே போல் தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம். அது மட்டும் இல்லை, தமிழக அரசியல்லையும் அவர் புரட்டி போட்டார். எப்படி திரைத்துறையிலையும் சாதித்தாரோ, ரசிகர் கூட்டத்தை வச்சு தன்னுடைய பலத்தை காமிச்சாரோ, அதே போல் அரசியல்லையும் என்னால் மாற்றம் காண்பிக்க முடியும் அப்படின்னு தமிழக அரசியலையும் ஒரு மாற்றத்தை கொண்டாந்தவர். அவர் இன்று காலமாயிருக்கிறார். இது குறித்து நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயகாந்த் மறைவு அவங்க தொண்டர்களால் அவங்களால ஏற்றுக்கவே முடியல. நம்ம இந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். எழுஞ்சுவா தலைவா, என்னை விட்டு போயிட்டியே, என் உடம்புல இருக்கிற உறுப்பெல்லாம் கொண்டு தரேன், எப்படியாவது அவரை கொண்டாந்துருங்க, என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு கதறாங்க. சோறு போட்டார், என் கடனை அடைச்சாருங்கிறான். சின்ன சின்ன நடிகர்லாம் வந்து என் கடனை அவர் தான் அடைச்சார், இன்னொருத்தன் வரான், ஒட்டுமொத்த திரையுலக கடனே அவர் தான்டா அடைச்சார் அப்படிங்கிறான். நிறையா கதறல் பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி பார்க்குறது? விஜயகாந்தை அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அந்த பட்டம் உண்மையாகவே அவருக்கு தகுதியானது தான். ஏன்னா நீங்கள் திரைப்படத்துறையிலிருந்து உச்சம் தொட்ட மனிதன் எம்ஜிஆர். நீங்கள் விஜயகாந்த் திரைப்பட நடிகராகவே மறைந்திருந்தால் ஒரு திரைப்பட நடிகனாகத்தான் பார்க்கப்பட்டிருப்பான். நீங்கள் இவர் இருந்தார், NS கிருஷ்ணன் இருந்தார், சாண்டோஸ், சிவாஜி, இப்படி பல பேர் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் யாருக்கும் கிடைக்காத அரசு மரியாதை, அரசு அத்தனை படோபங்களும் நீங்கள் அப்படியே நின்ற இடம் எம்ஜிஆர் மறைவு தான். 87 பார்த்தோம். நீங்கள் அண்ணா மறைந்த போது மிகப்பெரிய கூட்டம் வந்தது. எங்கே? நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அத்தனை பேரும் வந்தான். அதில் எங்கள் அண்ணன்லாம் வந்துட்டு ரயிலுக்கு மேலே, ரயிலெல்லாம் இடம் இல்லாமல் ரயிலுக்கு மேலே உட்காந்துட்டு வந்து பாலத்துக்கு அடியில் நசுங்கி ஒரு 200 பேர் செத்து போயிட்டான் அண்ணா வந்தப்போ. அப்போ எங்கள் அண்ணனை சென்னைக்கு போயிட்டு 69, எனக்கு 9 வயசு. எங்கள் வீட்டில் பூரா எங்கள் அண்ணன் செத்து போயிட்டான்னு அழுதுட்டு கிடக்கிறாங்க. ஏன்னா பல வீட்டில் பல அண்ணன் செத்து போயிட்டான். எதுக்கு? எங்கே உட்காந்துட்டு வந்து ரயிலுக்கு மேலே பாலத்துக்கு அடியில் போகும்போது என்ன நடக்கும்? அண்ணா இறந்தப்போ ஒரு 200 பேர் ரயிலுக்கு மேலே, இப்போ அந்த அந்த காட்சியை பங்களாதேஷ் ரயில் தான் பார்க்குறோம் இந்த யூடியூப் வந்த பிறகு, செத்து போயிட்டான். அந்த கூட்டம் இதுவரை கின்னல்ஸ் ரெக்கார்டில் முறியடிக்கப்படவில்லை. அதே கூட்டம் யாருக்கு வந்தது? எம்ஜிஆருக்கு வந்தது. ஏன்? அரசியல். திரைப்பட நடிகன் என்பதை தாண்டி அரசியல் தான். அரசு இயந்திரம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னது. நீங்கள் அதே அந்த அளவுக்கு நம்ம எம்ஜிஆரை சொல்லுகிற போது விஜயகாந்த் சொல்ல முடியாது. ஆனாலும் விஜயகாந்துக்கு அரசியலில் நீங்கள் 2 திராவிட இயக்கங்களும் அச்சப்படுகிற ஒரு நிலை யார்? விஜயகாந்த் உருவாக்கினார்.
அப்போது அவருக்கு வந்து திரைப்பட நடிகரை தாண்டி, கதாநாயகனாக தாண்டி அரசியல் துறையில் ஒரு பெரிய ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்தார். அதை விட பெரிய விஷயம், எம்ஜிஆரை ஆதரித்த கம்யூனிஸ்டுகள், எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்தில் காத்து கிடந்த கம்யூனிஸ்டுகள், உலக அரசியல் பேசுகிற கம்யூனிஸ்டுகள் எங்கே காத்து கிடந்தான்? கோயம்பேட்டில் காத்து கிடந்தான். இது எந்த நடிகனுக்கு இல்லாத உலக வரலாறு. இன்னைக்கு எத்தனையோ நடிகன் இருக்கிறான், உச்ச நடிகர்லாம் இருக்கான், 100 கோடி ரூபா சம்பளம் வாங்க நடிகர்லாம் இருக்கான். நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் கம்யூனிஸ்ட் யாரை எதிர்ப்பான்? அமெரிக்க ஏகாதிபத்தியமே, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமே எங்கே போய் காத்து கிடந்தார்கள்? விஜயகாந்துடைய கோயம்பேடு திருமண மண்டபத்தில் கூட்டணிக்காக காத்து கிடந்தான். இதுதான் வரலாறு. ஒரு மனுஷன் எப்போ அரசியல் மயப்படுகிறானோ அப்பொழுது அவன் பார்க்கப்படுகிறான். தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணின்னு சொல்லியாச்சு. ஆனால் தொகுதி பிரிக்கலை, இவங்க வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. அப்போ நாங்கள் கேட்குற தொகுதிலாம் இதில் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆகுறாங்க விஜயகாந்த் ஆஃபீஸில். என்னடா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு, அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகுது அப்படின்ட்டு. ஜெயலலிதா உருவமையும் இருக்கிறாங்க அங்கே. ஆமாம், அதையும் மீறி கூட்டணி வருது. ஆமாம், ஏன்னா விஜயகாந்தை தவிர்க்க முடியல ஜெயலலிதாவால். அதான் நீங்கள், அதாவது 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவால். 1949 75 வருஷம் ஆச்சு. அதிமுக 10-10 72 50 வருஷம் ஆச்சு. 75 வருஷம் 50 வருஷம் இந்த இரண்டு வரலாறுகளுமே தந்தை பெரியார்கிட்ட வந்தது. 1935 பெரியார் சொந்த சுயம்புவாக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிடர் கழகம். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதெல்லாம் இல்லாமல் 2004 திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி, 1939 வருஷ கட்சி எல்லாமே ஜர்க்காகுது. எப்படி? இங்கடா இருந்தாலும் முதலமைச்சர் கேண்டிடேட், நேரடியாக முதலமைச்சர் கேண்டிடேட். அதாவது கூட்டணி கட்சியோ இல்லை, இப்போ நீங்கள் சின்ன சின்ன கட்சிகளை போல் அதிமுக கூட்டணி சின்ன, எனக்கு அங்கே ஒரு 2 சீட்டு கொடு, இங்கே ஒரு 3 இல்லை, நேரடியாக என்ன எங்கே இப்போ தளபதி விஜய் சொல்கிற மாதிரி நேராக முதலமைச்சர் தாயா. இது விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், ஓட்டு போடு. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டான். அது எங்கே ஏற்றுக்கொண்டான்? விருதாச்சலம். சென்சிட்டிவான அரசியல். வன்னியர் பெல்ட்லேருந்து வர்றாரு. திரைப்படத்தில் 1008 படம் நடிச்சிருக்கலாம், 54 டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். நீங்கள் திரைப்பட கல்லூரி மாணவனை பூரா டைரக்டர் ஆகியிருக்கலாம், ப்ரொடியூசர் ஆகியிருக்கலாம். நீங்கள் ஜெய்சங்கரை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க திரைப்பட நடிகர்களை? கார் டிரைவர், லைட் பாய், மேக்கப் மேன் எல்லாத்தையும் ப்ரொடியூசர் ஆக்கிடுவாராம். யார்? ஜெய்சங்கர். எல்லாம் நீ ஒரு படம் எடுறா. ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பலை. இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் பூரா ப்ரொடியூசர், பெரிய தயாரிப்பாளர், மிகப்பெரிய தொழிலதிபர் எல்லாத்தையுமே சினிமா எடுக்க சொல்லி என்ன ஆக்கிடுவாங்களா? டிரைவர் ஆக்கிடுவாங்களா? கண்ட்ராக்டர் ஆக்கிடுவாங்க, லைட் பாய் ஆக்கிடுவாங்களாம். இந்த விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஆர்கே செல்வமணி, ஆபாவான 54 டைரக்டர்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. இது திரைப்படம் சார்ந்தது. இது பொருளாதார ரீதியாக கலை, இலக்கியம், பண்பாடு. ஆனால் இது மக்களுக்கு பொழுதுபோக்கு. அரசியல் என்பது சாப்பாடு. நீங்கள் திராவிட இயக்கத்தினுடைய உச்சந்தலையிலேயே நீங்கள் எங்கே உட்கார்ந்து என்ன பண்ணுறாரு? திராவிட இயக்கத்தை மாற்று சக்தி நான் தாங்கிறாரு. இதுதான் உன்னிப்பாக பார்க்கப்படணும். திராவிட இயக்கம் நான் இல்லாமல் ஆட்சிக்கு வர முடியாதியா? நீங்கள் மூதறிஞர் யார்? கலைஞர் கருணாநிதி. அறிவாலயத்திலிருந்து விஜயகாந்த் கார் வந்துருச்சான்னு பார்த்துட்டு இருந்தார். பார்த்தோமா இல்லையா? இந்த பக்கம் யார்? வாஜ்பாய் அரசாங்கத்தை இரவோடு இரவா கவுத்த ஜெயலலிதா. டெல்லிக்கு போகும்போது வாஜ்பாய் பிரதமர், அந்த அம்மா டெல்லி ஃப்ளைட்டில் கிளம்பும்போது முன்னாள் பிரதமர். அந்த அம்மா யாரை பார்த்துட்ருக்கு? விஜயகாந்த் கார் வருதான்னு பார்க்குது. இதுதான் ஒரு அரசியல். கருணாநிதியும் அறிவாலயத்தில், பாய்ஸ் தோட்டத்தில் ஜெயலலிதாவும், விஜயகாந்த் எங்கே வருவார்? கோயம்பேட்டில் கார் ஏறிட்டார். கார் ஏறி கருணாநிதி அவர் அங்கே அறிவாலயம் வருவார்னு பார்க்குறாரு கூட்டணிக்கு. இந்த பக்கம் இந்த அம்மா எங்கே வரணும்னு பார்க்குது? பாய்ஸ் கார்டு. கார் எங்கே போகுது? பாய்ஸ் கார்டு. அப்போது தமிழ்நாடு அரசியல், பத்திரிக்கை, ஊடகம், அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் எல்லாம் தடதாடத்து பரபரப்பாக இருக்குது. இல்லைடா இங்கே போகிறோம் அங்கே போயிட்டார. அப்போது இதுதான்
பார்க்கப்படக்கூடிய ஒரு மனிதன் என்னைக்கு அரசியலாக மாறுகிறானோ அவன் அன்னைக்கு தான் கவனிக்கப்படுகிறான். இதை மார்க்ஸ் சொன்னது. சிலருடைய மரணம் மாவோ சொல்கிறார், சீன மொழியை தவிர எந்த மொழியும் தெரியாமல் சீனாவை உருவாக்கி சீனாவின் சிற்பி மாசேதுங். அந்த சீன மொழி தெரியும், ஒரு மொழி தெரியாது. இன்றைக்கி சீனாவுடைய தந்தை 160-170 கோடி பேரும் சுவாசிப்பு யார்? மாசேதுங் தான். புரட்சியாளர். லாங் மார்ச். நீங்கள் 1.5 லட்சம் பேரை கூட்டிகிட்டு போகிறான் அந்த வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும். போய் சேரும்போது 11,000 பேர் தான் இருந்தான். 1,12,000-13,000 பேர் செத்தே போயிட்டான். அந்த ஆள் சொல்கிறாரு, சிலருடைய மரணம் மயில் இறகை விட லேசானது, சிலருடைய மரணம் மலைகளை விட கனமானது. அப்போ விஜயகாந்துடைய மரணம் நீங்கள் மயிலிறகை விட லேசானதா, மலைகளை விட கனமானதானா? மலைகளை விட கனமானது. ஏன்னா 2 திராவிட இயக்கங்களுமே நீங்கள் அஞ்சுகிற ஒரு அரசியலை முன்னெடுத்து நடத்தி கொண்டு போனவர் விஜயகாந்த். தீவிரமாக நடிச்சிட்டு இருக்கிறாரு, ஓய்வு இல்லாமல் நடிக்கிறார். அவர் சினிமா ஆசை, அந்த ஆசையில் தான் சென்னைக்கு வராரு. ஓய்வு இல்லாமல் நடிக்கிறாரு, பிஸியாக இருக்கிறாரு, வளர்றாரு, உச்சத்தை தொடுறாரு, திரையில் உச்சத்தை தொடுறாரு. அரசியல் ஆசை எப்படி நுழைஞ்சிது அவருக்கு? அருமையான கேள்வி. என்ன நடந்ததுன்னா, நீங்கள் விஜயராஜாக சென்னைக்கு வர்ற விஜயராஜ் தான் முதல்ல சுந்தரராஜன் தான் கூட்டிகிட்டு வர்றார். எம்எல்ஏ சுந்தரராஜா அவரை போடா வாடா ஃப்ரெண்டு. நீங்கள் பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் அண்ணாதுரை யாரையும் போடா வாடான்னு பேச மாட்டார், கருணாநிதி யாரையும் போடா வாடான்னு பேச மாட்டார். ஆனால் விஜயகாந்த் எல்லாம் போடா வாடா பேசும். என்னென்னா நண்பர்கள் எல்லாம் டேய் வாடா போடா. இது சின்ன வயசுலேருந்து வந்தால் தான் வரும். சின்ன வயசுலேருந்து வந்தால் தான் வரும். அருண் பாண்டியன் இப்படி எல்லாருமே, இப்ராஹிம் ராவுத்தர் எல்லாமே சின்ன வயசுலேருந்து ஒரு டீயை வாங்கி 3 பேர் குடிப்பாங்களாம். அப்போ போடா வாடா நண்பர்கள் தான் எல்லாம் எம்எல்ஏ ஆக்குனார். அப்போது சென்னை வருகிற பொழுது நடித்தா கதாநாயகன், இல்லைன்னா ஊருக்கு போயிடலாம். நடித்தா கதாநாயகன், இல்லைன்னா ஊருக்கு போயிடலாம்டா. அது அடித்த முதலமைச்சர் தான். அரசியலுக்கு வரும்போது நீ கேட்ட கேள்வி வந்தால் நான் முதலமைச்சர் தான், இல்லைன்னா அரசியல் வேண்டாம். அப்போது முதலமைச்சர் ரேஸில் எப்படி வர்றாருன்னு கேட்டால், 2000 வாக்கில் திமுக அதிமுக மீது மக்களுக்கு சரியான வெறுப்பு 2000. ஏன்னா 96 நம்ம அம்மையார் அட்டியானம் புட்டியானம் ஜட்டியானெல்லாம் போட்டு சசிகலா குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் பாலு ஜுவல்லர்ஸ்லேருந்து ஒரு 500 கிலோ நகையை வாங்கி போட்டுட்டு அவனை கொன்று அவன் காலியாகி நடமாடும் நகைக்கடையாக நடமாடுறாங்க. பின்னாடி தேவாரம் துப்பாக்கி வச்சுட்டு பாதுகாப்புக்கு வராரு. இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் பார்த்த பிறகு திராவிட இயக்கத்தின் மீது மக்கள் வெறுப்பாயிட்டான். அப்போ அடுத்து ஒரு மாற்று, இன்றைக்கி வரைக்கும் அந்த தேவை இருக்குது. ஒரு மாற்றை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணி என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அதே அந்த என்எல்சி ஏரியாங்கிறது தமிழ்நாட்டில் திரைப்படம் அதிகமாக ஓடும். எம்ஜிஆர் படம் ஓடும். அந்த வன்னியர் பெல்ட். நான் சபரிமலைக்கு போயிருந்தேன். சபரிமலைக்கு வர்றவனும் வன்னியர் தான். ஏன்னா காணா போன பட்டியல் சொன்னாங்க, எல்லாம் அந்த ஏரியாவில் தான் சொல்கிறான். அப்போ அங்கே வருகிறவங்களும் அந்த வன்னியர் பெல்ட் தான். எம்ஜிஆர் படம் ஓடுறதும் அந்த பகுதி தான், ரஜினி படம் ஓடுறதும் அந்த பகுதி தான், விஜயகாந்த் ஓடுறதும் அந்த பகுதி தான், இன்றைக்கி தளபதி விஜய் படம் ஓடுறதும் அதுதான். இப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறான், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசியல் வேணும்னு நினைக்கிறான். அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், உள்ளாட்சி ஊராட்சி பேரூராட்சி தேர்தல் நடக்குது. அதில் சுயேட்சையாக விஜயகாந்த் ரசிகர் மன்ற சார்பாக நாமினேஷன் போட்டு ஜெயிச்சிடறோம். யாரை எதிர்த்து? அதிமுக பெரிய ஆலமரங்களை எதிர்த்து, திமுக எதிர்த்து 500 ஓட்டு போட்டால் நீங்கள் கவுன்சிலர் ஆயிடலாம், ஊராட்சி மன்ற தலைவர், பேரூராட்சி மன்ற தலைவர், இப்படி ஆயிடுறான். ஆகி 2000 பேர் அதில் ஜெயிச்சார். உள்ளாட்சி தான் முதல்ல கால் பதிக்கிறார். அவருக்கு அரசியல் சம்மந்தமே இல்லை. அவருக்கு கனவு, அவருக்கு இப்படி ஜெயிச்சது அவருக்கே தெரியாது. அவருக்கு ஜெயிச்சதே விஜயகாந்துக்கே தொடர்பே இல்லை. அவர் ரசிகர் மன்ற பூரா எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோயம்பேடு கல்யாண மண்டபத்துக்கு வர்றான். தலைவா, நான் விஜயகாந்த் ரசிகர் மன்ற தென்னார்காடு மாவட்ட இணை செயலாளர் துணை செயலாளர், நான் எங்கள் ஊர் உள்ளாட்சி தேர்தல் நான் ஜெயிச்சிட்டேன், இந்த பற்றியா சர்டிஃபிகேட்டு, நான் தான் ஊராட்சி ஒரு 2000 பேர் இருப்பான், கொசப்பட்டி நான் தான் ஊராட்சி வாங்கி பார்க்குறாரு.
எப்படா ஜெயிச்சா தலைவர் எனக்கு ஓட்டு போட்டான் உன் பேரை சொல்லி ஓட்டு போட்டான் இப்படியா. அடுத்து இன்னொருத்தன் இப்படி விஜயகாந்த் சந்திக்கிறாருன்னையும் எல்லாம் வேனில் விஜயகாந்த் ரசிகர் மன்ற கொடியை கட்டிட்டு நேராக எங்கே வந்துட்டான், கோயம்பேடு வந்துட்டான். கூட்டமாக இருக்குது, என்னடா அது நடக்குது. அப்போ தான் ஒவ்வொன்றையும் பார்க்குறாரு. 2000 நடந்தது, 2001 தேர்தலில் நடந்தது. அப்போது ஏன் இவர்களை நம்ம ஒரு அரசியல் மையப்படுத்தக்கூடாது? அதாவது கட்சி ஆரம்பிக்கணும், அவர் போகல தொண்டங்கிட்ட. தொண்டனும் கட்சி எங்கே வருது? கோயம்பேடு வருது. எங்கே? கோயம்பேடு வருது. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வருது, நம்ம பேரை சொல்லி ரசிகர் மன்றம் ஒரு 1500 2000 பேர் சுயேட்சையாக ஜெயித்தவனை வச்சு ஏன் அரசியல் நகரக்கூடாது? இதுதான் அவருக்கு மூளையில் தட்டிய பொறி. அப்புறம்தான் அவர் என்ன பண்ணுறாரு, இதை ஒரு கட்சியாக பதிவு பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. என்ன கட்சி பேர் வைக்கலாம்? தமிழ் தேசியம். அது ராசியே இல்லை. தமிழ் தேசியம் தமிழ் வச்சா, ஏன்னா இப்போ ஈவிகேசி இளங்கோவன் இருக்கார்ல, அவங்க அப்பா சொல்லின் செல்வர் சம்பத் பெரியாருடைய அண்ணன் பையன். தமிழ் தேசிய கட்சியை வச்சு காணாமல் போயிட்டார், டெபாசிட்டே போச்சு. அதனால் தமிழ் கிமிழ்லாம் பேர் வைக்காதப்பா, தேசியன்னா அவர் நீங்கள் மூப்பனாருடைய சிஷியன் யார், ராவுத்தரும் விஜயகாந்தும், அந்த யாவும் வருது. தேசிய முற்போக்கு. இங்கே திராவிடம் பேர் இல்லாமல் கட்சி நடத்த முடியாது. தமிழ்நாடு திராவிடம் தான். திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், எது வந்தாலும் திராவிட பெரியார் இருக்கணுங்க. அந்த கிழவன் தாடி கிழவன் இருக்கணும், இல்லைன்னா கிழவன் கட்சி நடத்த முடியாது. முத்திரச்சட்டியோடு தன்னுடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் 2 கிட்டி போய் ஊராக அலைஞ்சு இந்த இயக்கத்தை உருவாக்கிய ஈரோட்டு சாக்ரட்டிஸ், அந்த ஆள் இல்லாமல் எவனும் கட்சியை நடத்த முடியாது. இன்றைக்கு வரை சிலையை பார்த்தா பயப்படுறான் ஆர்எஸ்எஸ்காரன், பிஜேபிக்காரன். கல்லா நிற்கிறது அந்த கட்சிலையை பார்த்து ஏன் பயப்படுறான்? 2000 வோல்டேஜ் மின்சாரம் அதில் பாஞ்சிட்ருக்கு, தொட்டா சாக்கடிக்கும். அப்போது அந்த பெரியாருக்கு தான் திராவிடம் கட்சி ஆரம்பித்தாச்சு. ஆரம்பித்த பிறகு மாநாடு, மக்கள் கூடுறான், திமுக ஷார்ப் பார்க்குது, அதிமுக பார்க்குது. போட்டியாக ஒருத்தவங்க வந்துட்டான்டா. திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக இது வரைக்கும் சிந்திக்கவே இல்லை தமிழ்நாட்டில். திராவிட இயக்கத்துக்குள்ள தான் வந்து சிந்திக்கணும், வெளியே சுயம்புவாக எவனும் சிந்திக்கவே இல்லை. இதுதான் விஜயகாந்தோடைய முதல் வெற்றி. என்ன பண்ணுறான் அந்த ஆள்? திமுகவை அப்புறப்படுத்தணும், அதிமுகவை அப்புறப்படுத்தணும். பொதுஜன எதிரி. நான் வந்து ஆண்டவனோடு கூட்டணி, மக்களோடு கூட்டணி, 2 பேரோட கூட்டணி கிடையாது. இதுதான் இந்த சென்டிமெண்ட் டச்சு தான் மக்கள்கிட்ட ஈடுபடுது. 2006 எலெக்ஷனு, 2004 கட்சி ஆரம்பிச்சது, 2006 முதல் தேர்தல், 2006 முதல் தேர்தல், 2011 2வது தேர்தல், மக்கள் நல கூட்டணி 2014. கேப்டன் பிரபாகர் படம் எடுக்கிறார் பாருங்கள், 100வது படம். இந்த எந்த பட தயாரிப்பு நிறுவனம், ஏவிஎம் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது. கேப்டன் பிரபாகரன் படம் எடுக்கிறதுக்காருக்கா இந்த தில் இருந்ததா, திராணி இருந்ததா? தன்னுடைய மகனுக்கு என்ன பேர்? விஜய் பிரபாகரன். இந்த தெம்பும் திராணியும் தாங்க அந்த ஆளை தலைவனாக்குச்சு. நீங்கள் எத்தனையோ திரைப்பட வரலாறு இருக்குது. கேப்டன் பிரபாகரனை நீங்கள் பார்க்குற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு கேப்டன் பிரபாகரன் கிடச்சிட்டான்டா, மக்கள் நினச்சானா இல்லையா? அப்போது அரசியலையும் சினிமாவையும் கலந்து மக்களிடம் கொடுக்கறது தான் திராவிட இயக்க அரசியல். எம்ஜிஆர் இப்போ திராவிட இயக்கத்தில் எம்ஜிஆர் இல்லாமல் இந்த திராவிட இயக்கம் வளர்ந்துருக்காது. எல்லா படம் வரும்போது பின்னாடி திமுக கொடி இருக்கும், எம்ஜிஆர் வருவார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடான்னு பின்னாடி திமுக கொடி போகிறாங்க. அதுதான் திமுக வளர்ந்தது. அதே பேட்டர்ன் எங்கே? விஜயகாந்தோடைய அரசியல், கேப்டன் பிரபாகரன். இது இளைஞர்களை மேலும் கொண்டு சேர்த்துச்சு. மேலும் எப்படி சேர்த்துது? வீரமாக சேர்த்துச்சு. அதிமுக திமுக இந்த ஈழ அரசியலை தொடவே இல்லை. ஈழ அரசியல் இவர் கட்சி ஆரம்பிக்கிற 2000 காலத்தில் அதிருப்தி ஆகிப்போச்சு. அதுதான் 2009 சீமானை தமிழ் தேசிய தலைவனாக்குச்சு. அந்த கேப்பு யார் அறுவடை செஞ்சா? விஜயகாந்த் தான். 2006 கட்சி ஆரம்பித்த பிறகு எம்எல்ஏ ஆன பிறகு திமுக அதிமுக 2 பேரையுமே பொது மேடையில் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தகுதி விஜயகாந்த் தான் இருந்தது. திமுகவையும் திட்டுவார், அதிமுக திட்டுவார். ஏன்னா 2 பேருக்கு மாற்றாக
முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்கப்பட்டவர் விஜயகாந்த். இதுதான் அவருடைய அரசியல் மைல்கல். ஆண்டவனுடனும் மக்களுடன் தான் கூட்டணி, வேறு யாரு கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் முதல் சட்டமன்ற தேர்தலில் அவர் சந்திக்கிறார். கட்சி ஆரம்பித்து முதல் அந்த 2006 சந்திக்கிறார். விருதாச்சலத்தில் பாமக கோட்டை, அங்கே போய் வன்னியர் பெல்ட்டில் போய் அவர் ஜெயிக்கிறார். அப்போ அவங்களுக்கே ஆச்சரியம், என்னடா நம்ம ஏரியாவில் வந்து இவர் ஜெயிக்கிறாருன்னு ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் ஏன் கூட்டணிங்கிற முடிவுக்கு வர்றாரு. திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே திமுக வேணாம் அதிமுக வேண்டாம், மறுமலர்ச்சித்தாவும் ஒரு புதிய பாதையில் போகுதுன்னு சொன்ன வைகோ ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாரு. அதிமுக கூட்டணி போயிட்டாரு, திருப்பி இங்கே திமுகவில் வந்தார், அதனால் அவர் கட்சிக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு பேசப்பட்ட வந்த நிலையில் இவர் போய் ஏன் திருப்பி அங்கே அதிமுகவோட கூட்டணி வச்சார்? இல்லை, எல்லாருக்குமான ஒரு சிந்தனை. விஜயகாந்துடைய சறுக்கல் ஆரம்பித்த இடமே அதுதான். விஜயகாந்துடைய சறுக்கல் ஆரம்பித்த இடமே. ஆனால் அந்த தேர்தல்னு எதிர்கட்சி தலைவர் ஆகிறார். இல்லை, அதோடு முடிஞ்சு போச்சு அரசியல். அதோட அரசியல் அதாவது எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியே வர்றாரு. திமுகவை விட்டு வெளியே வந்த பிறகு 72 வெளியே வர்றாரு. 10/10/72 அண்ணா திமுக, அகில இந்திய அதிமுக, அகில இந்திய அண்ணா திராவிட மாநில கட்சி பூரா கலைக்க போகிற இந்திரா காந்தி ஒரு வந்தி பரப்புது, மாநில கட்சி பூரா காலியானு. அப்போது அகில இந்திய அண்ணாதி என் கட்சி அந்தமானில் இருக்குது, எம்ஜிஆர் சொன்னார், பாண்டிச்சேரியில் இருக்குன்னார். அதே போல் தான். அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் முதலமைச்சர் தான் என்னுடைய இலக்கு, இதை நோக்கி நகர்றாரு. ஆனால் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் திமுகவை ஆதரிக்கவே இல்லை, இல்லையா? திமுகவோட கூட்டணி வச்சுக்கல, திமுகவோட மரணம் அடைகிற வரை திமுக எதிர்ப்பாளர். ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு? அதனால தான் எம்ஜிஆர் முதலமைச்சராக மக்கள் ஆக்கினான், ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்கினா மக்கள். இவர் என்ன பண்ணார்? சர்க்கிள் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2006-11 திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட், காங்கிரஸ் ஆதரவில் எலெக்ஷன் நிற்கிது, தாக்கு பிடிக்குது. காங்கிரஸ் கவர்மெண்ட்டு எம்எல்ஏ சீட்டை வாபஸ் வாங்கினா ஆட்சிக்கு வந்து போயிடும். இந்த நிலைமையில் விஜயகாந்துடைய குடும்பம் இதுக்குள்ளே தான் அரசியல் வருது. என்ன சொல்லுதுன்னா, நம்ம நீண்ட நாளாகும் ஆட்சியை பிடிப்பதற்கு, எப்படியும் இன்னொரு 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம அரசியல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. யாரோடையாவது சேர்ந்து கூட்டணி சேருவோம். யாரோட கூட்டணி சேர்றது? திமுக பலவீனமாக இருக்குது, அடுத்த தேர்தலில் திமுக தேராது. அப்போது நம்ம அதிமுகவோட தான் கூட்டணி சேரணும். அதிமுகவோட கூட்டணி சேரணும்னா அதிமுக நமக்கு ஒரு 50 சீட்டாவது கொடுக்கணும். கொடுத்தா அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தோம்னா நமக்கு ஒரு 35 எம்எல்ஏ கிடச்சிருவாங்க. கட்சியை வளர்த்துடலாம், கட்சியை அடுத்த கட்டத்தை கொண்டு போயிடலாம். இந்த திட்டத்தை முதலமைச்சர் நாற்காலி தான், வேறு அதை தாண்டி எந்த காம்ப்ரமைஸ் இல்லைன்னு சொல்ல விஜயகாந்த் குடும்பம், மனைவி, மைத்துனர், சகல, இப்படி இந்த குடும்பம் பூராமல் அவரை பிரெயின் வாஷ் பண்ணுது. நீங்கள் அரசியல் சர்க்கிள் தானே ஒரு மனிதனுக்கு. நீங்கள் நேராக போயிட்டுருக்கிறவ ஏதாவது ஒரு இடத்துல சறுக்குவான், அந்த சறுக்கு அங்கே தான் ஆரம்பிக்குது. ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சுக்கலாம். ஜெயலலிதா ஏன்னா திமுக பலவீனமாக இருக்குது. இப்போ நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சா ஒரு 50 எம்எல்ஏ நமக்கு கிடைக்கும், நம்ம கட்சி வளர்ந்துடும். வளராது, தேஞ்சிருங்கிறது அரசியல். ஆனால் விஜயகாந்துடைய குடும்பம் என்ன நினைக்குது? வளரும்னு நினைக்குது. அவங்க அரசியலே தெரியாது. பிரேமலதாவுக்கு சுதீஷுக்கு அரசியலே தெரியாது. பிரேமலதா உடைய சகோதரர் ராமச்சந்திரனுக்கோ அவங்க குடும்பத்துக்கோ அரசியலை, பிரேமலதா சுதீஷ் வச்சுக்கோ, நம்ம பின்னாடிலாம் போக வேண்டாம், அரசியலே தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? 50 எம்எல்ஏ வந்தால் அரசியல் ஜெயிச்ச மாதிரி நினைக்கிறாங்க. அது அல்ல அரசியல். அப்போது அதிமுக கூட்டணி சேரலான்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு செஞ்சால் நீங்கள் அதிமுகவில் மூத்த அமைச்சராக இருந்து மறைந்த குழந்தைவேலுடைய மகன் ரவி குழந்தைவேலு, ஜெயலலிதா வீட்டில் நீங்கள் ஜெயலலிதாவுடைய அண்ணன் குடும்பத்துக்கு நெருங்கிய நண்பராக இருந்த மறைந்த சேகர், 2 பேரும் தான் இந்த பிள்ளையார் சொல்லி போடுறாங்க. போட்டு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, முதல்ல
கொங்கு ஈஸ்வரன் இந்த கூட்டணி கொண்டு வாங்க. எப்போ நீங்கள் 2006-11 திமுக பீக்கில் இருக்குது. அதிமுக அரசியலே பண்ணலாம். அந்த அம்மா 4.25 வருஷம் எங்கே போய் செட்டில் ஆயிடுச்சு கொடநாட்டில். அறிக்கை வரும் அந்த அம்மா பேரில். அந்த அம்மா என்ன பண்ணோம், நீங்கள் 1000 ஏக்கரா கொடநாட்டில் இது ஏரியில் பாரதியார் பாட்டு சிந்து நதியின் இசை படகினில 4.25 வருஷம் தமிழும் தலைவிதி எங்கே கொடநாட்டில் தான். போட்டுக்கிட்டு ஓட்டிட்டு பேட்டரி கார் ஓட்டிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த 4 மலை நீலகிரி மலை குண்டில் குளிர் காற்றை வாங்கிட்டு இருக்குது. விஜயெல்லாம் போய் அங்கே நின்னார்ல நடிகர் விஜயெல்லாம். இப்போ 4.25 வருஷம் அரசியலுக்கே வரல. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் அதிமுக கூட்டணி தான் நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா அதிமுக அழிஞ்சே போச்சு, பலவீனமாக இருக்குன்னு திமுக நினைக்குது. அப்போ பலவீனமாக இருக்கிறவங்க தான் நமக்கு சொன்னபடி கேட்பாங்க. அப்போ அதிமுக கூட்டணி ஜெயலலிதாவும் விரும்புது. 2 பேரும் கூட்டணி வச்சது தான் 29 சீட்டு ஜெயிக்கிறாரு, பிரதான எதிர்க்கட்சி தலைவராக வர்றாரு. இதுதான் அதிமுக கூட்டணிக்கான அச்சாரம். ஏன் நடுவில் சண்டை வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கு நாங்கள் தான் காரணம். அப்போ ஆட்சி பலனை நாங்கள் அனுபவிக்கணுமில்ல. யார் கேட்குறா? பிரேமலதா கேட்குது. ஆட்சியினுடைய பலனை பிடபிள்யூ, ஹைவேஸு, மணல் கான்ட்ராக்டரு இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடு, எங்களுக்கு கொஞ்சம். எங்கிட்ட 29 எம்எல்ஏ இருக்காங்க. நாங்கள் ஆதரவு கொடுக்கல, நீ முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்துருக்க முடியுமா? எங்களுக்கு மணல் கான்ட்ராக்டரு, பிடபிள்யூ, ஹைவேஸ் எங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் கொடு. இதை யார்? கிச்சன் கேபினட். சசிகலாவும் பிரேமலதாவும் பேசுனதில் சசிகலா சொல்லிருச்சு, கராராக சொல்லிருச்சு, வாஜ்பாயே வந்து மணல் கான்ட்ராக்ட் எடுத்தாலும், வாஜ்பாயை வந்து பிடபிள்யூ கான்ட்ராக்ட் எடுத்தாலும் 10% வந்துடணும். இதுதான் மிஸ்டர் 10%. யார்? சசிகலா. யோ, நாங்கள் எங்கள் தொண்டை விஜயகாந்த் ரசிகர் மன்ற ஓட்டு போட்டு தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, இல்லை ஜெயிக்க முடியும். யார் ஜெயித்தாலும் எனக்கு 10% வந்துடணும். இந்த கான்ட்ரவர்சி தான் சசிகலா விஜயகாந்த் கான்ட்ரவர்சியாக வருது. நீங்கள் எங்கே ஜெயிச்சு வர்றாங்கன்னா, நீங்கள் வன்னியர் பெல்ட்டில் ஜெயிச்சு வர்றாங்க. ராமதாஸ் அரசியலை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தது விஜயகாந்த் தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த பெல்ட்டு வந்து எப்பவுமே ஒரு சென்சிட்டிவான பெல்ட். எம்ஜிஆர் படம் அங்கே தான் ஓடும். தமிழ்நாட்டிலே அதிக படப்பெட்டி விற்கிற இடம் எது? அந்த என்எல்சி ஏரியா தான், வன்னியர் பெல்ட்டு தான். நீங்கள் அடுத்து ரஜினி படம் ஓடுறது எது? எல்லாம் வட மாவட்டங்க தான். பழைய தென்னார்காடு வடார்காடு மாவட்டம்னு சொல்லுவோம்ல, அதுதான் அதிகமான ரேட்டு. இப்போ விஜய் படம் ஓடுறது எங்கே? அவர் முதலமைச்சர் அங்கே தான் வரப்போகிறார். நேராக கொட்டிவாக்க வீட்டில் கிளம்பி நேராக காரில் எங்கே போக போகிறாரு? சட்டசபைக்கு முதலமைச்சராக போக போகிறாரு. இப்படி திட்டம் போடுகிற இடமே அதுதான். அதில் தான் விஜயகாந்த் ரசிகர் மன்றம் தான் எங்கேருந்து வர்றான். அவ்வளோ உள்ளாட்சி, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி எல்லாம் அங்கேருந்து தான் வரும். அதனால தான் விஜயகாந்த் விருத்தாச்சலத்தை தேர்ந்தெடுத்து ராமதாஸ் கோட்டையிலே போய் ஜெயிக்கிறார். திருக்கோயிலூர் அதே முழுக்க அந்த வன்னியர் பெல்ட்டு முழுக்க எல்லாம் ரசிகர் மன்ற பெல்ட்டாக இருக்குது. சங்கரங்கோயில் இடைத்தேர்தல் வருது. சங்கரங்கோயில் இடைத்தேர்தல் வரும்போது தேமுதிக அதிமுக கூட்டணி இல்லை. இந்த சண்டை மணல் சண்டை, பிடபிள்யூ சண்டை, ஹைவேஸ் கான்ட்ராக்டர் கமிஷன் சண்டையில் பிரேமலதா இன்றைக்கி விஜயகாந்த்கிட்ட அதிமுக மீது நமக்கு எந்த பலனும் இல்லை, நம்ம கட்சியை பலப்படுத்த முடியாது, எம்எல்ஏக்களுக்கு எந்த பலனும் இல்லை, இதை சொல்லி விஜயகாந்தும் ஜெயலலிதாவுக்குமான கான்ட்ரோவர்சி பெருசாகி போச்சு. அப்போ சட்டசபையில் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் சங்கரங்கோயில் இடைத்தேர்தல், விஜயகாந்த் தேமுதிக கூட்டணி இல்லாமல் நான் ஜெயிக்க போகிறேங்க அந்த அம்மா. இவர் சொல்கிறாரு, நீங்கள் தேமுதிக கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சு வந்துட முடியுமா சட்டசபை? வந்து பார்க்குறேன் பார். யார்? ஜெயலலிதா. நீ ஜெயிக்கிறத நான் பார்க்குறேன். இவர் அந்த அம்மா சொல்லுது, நீ சங்கரங்கோயில் நீ தனியாக ஜெயிச்சு வர முடியுமா? உன் கட்சி சங்கரங்கோயில் இருக்கா? பேச்சுவார்த்தை முத்துறது அதில் தான். நான் அந்த மாடத்தில் இருக்கேன். அப்போ எங்கே பத்திரிகையாளர் மாடத்தில் நான் இருக்கேன். அன்றைக்கி கான்ட்ரோவர்சியை மாறி வார்த்தைகள் தடிக்கிற போது நீங்கள் தொழிற்சங்க தலைவர் சின்னசாமி, அவர் எம்எல்ஏ, கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் எம்எல்ஏ, அவர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாரு, ஏய் குடிகாரா உட்காராங்கிறார். கடினமான வார்த்தை. அதில் தான் ஒரு ஏய் தொலைச்சரண்டா. இந்த கட்ஸு இந்த தில்லு யாருக்கு முன்னாடி? ஜெயலலிதாவுக்கு முன்னாடி. ஜெயலலிதா எம்எல்ஏ வச்ச நாக்க துருத்தி உன்னை தொலைச்சரண்டா இதுதான். அப்போ இதுதான் இந்த கூட்டணி பிரிவுக்கு வழிவகுத்த இடம். அதுதான்
இதுக்கு பிறகு தான் நீங்கள் அதிமுக தேமுக தேனிலவு முறிஞ்சு போச்சு. முறிஞ்சு போன பிறகு அந்த அம்மா என்ன நினைக்குது, தேமுதிகவை தேமுதிகங்கிற அரசியலை முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்குது. விஜயகாந்தனுடைய சரிவு ஆரம்பித்த இடம் அதுதான். நீங்கள் அதிமுக அந்த திராவிட இயக்கத்துக்குள்ளே போகாமல் இருந்தாருன்னா விஜயகாந்த் என்பவர் இன்றைக்கி யாருடைய பட்டியலில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, ராஜாஜி, அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், யார், ஜெயலலிதா, விஜயகாந்த். ஏன்னா இன்னைக்கு தமிழக களம் அதிமுக மாற்று திமுக மாற்று யாராவது கிடைக்க மாட்டானா, ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் கிடைக்க மாட்டான்னு மக்கள் எதிர்பார்க்குறான். இன்னைக்கு தமிழ்நாடு கள நிலவரம் அதுதாங்க. 29 எம்எல்ஏல அதிமுக சில பேர் போயிட்டாங்க, அவங்க உடஞ்சி போச்சு, அந்த கூட்டம் அதோட உடஞ்சி போச்சு. இப்போ தேமுதிகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்து நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட முடியாது. எப்படின்னா 11 முடிஞ்சு அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2016 ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சர் ஆச்சுல்ல, அப்போது விஜயகாந்தோடைய பங்கு பெரும் பங்கு. என்னென்னா திமுக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி. நீங்கள் அதிமுக திமுக அந்த கூட்டணி பூரா பிரித்து மக்கள் நல கூட்டணி 14% வாக்கு வங்கி யார் யார் விஜயகாந்துக்கு. அப்போது இந்த அதிமுக கூட்டணியிலேருந்து வந்த விஜயகாந்துக்கே 14% மக்கள் ஓட்டு போட்டான்னா, நீங்கள் அதிமுக இல்லாமல் இருந்தால் அந்த தேர்தலில் 20% வாக்கு வந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி, வைகோ கூட்டணி, எல்லாருமே யாரோட கூட்டணி? விஜயகாந்த் தலைமை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி அந்த கட்சி கழுத தெரிஞ்சு கட்டரம்பா போச்சு. ஆனால் விஜயகாந்தோடைய தலைமை யார் ஏற்றுக்கிட்டா? வைகோ ஏற்றுக்கிட்டார், சிபிஎம் ஏற்றுக்கிட்டான், சிபிஎம் ஏற்றுக்கிட்டாங்க. யாரை? ஒரு நடிகராக பார்க்கப்பட்டவன், திரைப்பட நடிகர், அரசியல் தெரியாது. இங்கே தமிழ்நாட்டுக்கு கலை எப்படின்னா சினிமாவுக்கு அரசியல் தெரியாதியா. இருந்தார், ஜி.கே. வாசன், எல்லாமே எல்லாம் இருந்தாங்க. எல்லாம் யாரை ஏற்றுக்கிட்டாங்க? விஜயகாந்த். வா, அப்போது விஜயகாந்த் இந்த அதிமுக கூட்டணி இல்லாமல் இருந்தால் 2011, 16, 5 வருட காலம் அதிமுக கூட்டணி இல்லாமல் இருந்தார்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்ட கூட்டணியுடைய தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சரே ஆயிருப்பார். நீங்கள் 96 காங்கிரஸ் உடையுது. காங்கிரஸ் உடைஞ்சு காங்கிரஸ் மூப்பனார் காங்கிரஸ் உடைச்சி வெளியே வர்றாரு. வெளியே வந்து 2 பேரும் கூட்டணி வைக்கிறாங்க. அப்படி அந்த கூட்டணி திமுகவோடு கூட்டணி வைக்காம மூப்பனார் தனியாக இருந்தானா 40 சீட்டு ஜெயிச்சிருப்பார். எத்தனை சீட்டு? 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜெயிச்சிருப்பார். மூப்பனார் பிரதமராக இருப்பார். அப்போ அந்த 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 தடவை 40 சீட்டு நாடாளுமன்றத்தில் யாருக்கு கிடைச்சிது? திமுக மூப்பனார் கூட்டணி கிடைச்சிது, தமிழ் மாநில காங்கிரஸ். அதே நிலைமை 2016 விஜயகாந்துக்கு வந்தது. இந்த கம்யூனிஸ்டுகள் திருமாவளவ இன்னைக்கு இதுதாங்க வாக்கு வங்கி. திமுகவினுடைய இன்னைக்கு பிரம்மாண்ட வெற்றிக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் திமுக இவ்வளவு பலமாக இன்றைக்கி வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் 38 சீட்டு கிடைச்சதில்ல. என்ன பலம்? திமுக வாக்கு வங்கி 20% அப்படியே இருக்குது. அதிமுக வாக்கு வங்கி 20 அப்படியே போட்டிகளை வச்சு பூட்டி இருக்குது. 20% வாக்கு வங்கி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. யார்? முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், கம்யூனிஸ்டுகள், சிறுத்தைகள், தலித்துனா சிறுத்தை வந்துடுறான். அப்போது பெரியாரிஸ்டுகள் எல்லாம் இதுதான். எத்தனை சதவீத வாக்கு வங்கி? 20% வாக்கு வங்கி. இந்த 20% வாக்கு எந்த பக்கம் சாயுதோ அவர்கள் தான் முதலமைச்சராக வர முடியும், 40 சீட் டெல்லின்னு அடிக்க முடியும். இந்த வாய்ப்பு யாருக்கு இருந்தது? 2016 விஜயகாந்துக்கு இருந்தது. ஆனால் அது இந்த 11, 16 கூட்டணியில் அதிமுகவோடு டிராவல் பண்ணதனுடைய விளைவு 10% ஓட்டு காணா போச்சு. 14 ஜெயிச்சார், 14% வாக்கு வங்கி விழுந்தது. 14 கூட 10 சேர்ந்தா 24. திமுக அதிமுக ஓட்டக் பண்ணியிருக்கு. அந்த வாய்ப்பை இழந்தது. 29 எம்எல்ஏ 35 சீட்டு கொடுத்து 29 சீட்டு ஜெயிச்சார். அப்படி ஜெயிக்காமல் இருந்திருந்தால் 5, 6, 7, 8 ஜெயிச்சிருந்தா 2016 ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ராஜாஜி வரிசையில் யார் வந்திருப்பா? இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல். ஒரு விஜயராஜாக மதுரையில் ரயில் ஏறும்போது சுந்தரராஜனும் இப்ராஹிம் ராவுத்தரும் போனால் கதாநாயக இல்லைன்னா அடுத்த ரயில் வந்துடலாம், ஊருக்கு வந்துடலான்னு கிளம்பி வந்த விஜயராஜ் என்ற விஜயகாந்த் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில்
நீங்கள் மிகப்பெரிய ஒரு தலைமை பீடத்துக்கு வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பை இழந்தது ஜெயலலிதா கூட்டணி வச்சது தான். திமுகவும் பலவீனமாக இருக்குது, அதிமுகவும் பலவீனமாக இருக்குது. எப்போ 2006-11 ஈழ பிரச்சனையெல்லாம் திமுக அசிங்கப்பட்டு நிற்குது. ஏடிஎம்கே கொடநாட்டில் இருக்குது. திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். 118 திமுக ஜெயிக்கவே இல்லை. காங்கிரஸோடு சேர்த்து தான் 118, 234. அப்போது திமுக பலவீனம், அதிமுக பலவீனம். அப்போ 2011 முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் ஆயா, சிறுத்தவா, கம்யூனிஸ்ட் வா, முஸ்லீம் வா, கிறித்துவம் வா, தலித்து வா. இந்த கூட்டணி 2011-16, 16-21 நாற்காலி விஜயகாந்துக்கு தான். அந்த வாய்ப்பை இழந்தது குடும்பத்தினுடைய அரசியல் தான். இதுதான் விஜயகாந்துடைய எழுச்சியும் அவருடைய வீழ்ச்சியும். நாம் இப்போ அவர் மரணம் அடைந்த இந்த நேரத்தில் அவர் கண்டிப்பாக 100 வயது வரை வாழ்ந்து தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வந்திருக்க வேண்டும் என்று நக்கீரன் வாசகர் வழியாக நம்முடைய விருப்பம், எல்லாருடைய விருப்பம் அதுதான். ஆனால் இயற்கை அவரை 71 வயதிலே அவரை எடுத்துக்கொண்டது. அதுக்காக நாம் மிகுந்த வருத்தமடைகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம். அதான் நீங்கள் 2016 எடுத்த முடிவை 2011 நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை வேறு மாதிரி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தீங்க. இப்போ தேமுதிகவுடைய எதிர்காலம் இல்லை, தேமுதிக என்பது விஜயகாந்துடைய அடையாளம் தான். விஜயகாந்த் தான் தேமுதிக, தேமுதிக தான் விஜயகாந்த். அந்த இடத்துல அவருடைய மனைவி பிரேமலதாவை வைத்து பார்க்க தொண்டன் விரும்பவில்லை. நீங்கள் எம்ஜிஆருக்கு பிறகு அந்த கட்சி இன்னும் இருக்குது, ஜெயலலிதாவிட்டு இருக்குது, எடப்பாடிகிட்டு இருக்குது. ஆனால் விஜயகாந்துக்கு பிறகு நீங்கள் 29 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ கூட நீங்கள் கோயம்பேடு அலுவலகத்துக்கு வர்றது. பார்த்தசாரதி வர்றாரு, பார்த்தசாரதி வர்றார், ஒருத்தர் வர்றார். அவர் விஜயகாந்த் ரசிகர் மன்ற தலைவர். சின்ன வயசுலேருந்து நீங்கள் விஜயகாந்த் ரசிகர் மன்ற தலைவர், சைக்கிள் கடை வச்சுருந்த காலத்துலேருந்து டேய் பார்த்தசாரதி வாடா, இப்படி நண்பர் அவர். ஆனால் அதிமுக அழிஞ்சு போகலை, திமுக அழிஞ்சு போகலை. ஏன்னா அதிமுக ஆரம்பித்து 72 இருந்த வயதானவர்கள் அங்கே பார்க்க முடியுது. எங்கே? அதிமுக அலுவலகத்தில். திமுக அலுவலகத்தில் கருணாநிதியோட அரசியல் செய்த நீங்கள் டாக்டர் கலைஞர் வாழ்கள் கத்துனால 25 வயசில் அந்த 85 வயது முதியவரை இன்றைக்கி அங்கே பார்க்க முடியுது. எங்கே? அறிவாலயத்தில் பார்க்க முடியுது. நீங்கள் அதிமுக சமரசன் எம்எல்ஏ 3 இடம் எம்எல்ஏ இருந்தவர். அதே கார் 4777 போட்டு எங்கே நிற்கிறாரு? அதிமுக ஆஃபீஸில் நிற்கிறாரு. நீங்கள் மதுராந்த ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற மூத்த ஆளுகள் எங்கே பார்க்கலாம்? அறிவாலயத்தில் பார்க்கலாம். ஆனால் நான் பலமுறை பார்த்துட்டு கண்ணீரோடு வேதனையோடு நான் பார்த்துட்டு போயிருக்கேன். எங்கே? விஜயகாந்த் கட்சி அலுவலகம் அந்த கொடி கிழிஞ்சு தொங்குச்சு. இப்போ தான் கொடி மாற்றிருக்காங்க. அப்போ அந்த அலுவலகத்துக்கு ஆளே இல்லை. அந்த அலுவலகத்துக்கு அலுவலகம் பூட்டப்பட்டு, கல்யாண மண்டபம் அலுவலகமாய் பூட்டப்பட்டு, நீங்கள் ஒரு பத்திரிகை நிருபர் போய் தேடி பார்க்குறான், ஒரு ஆள் கூட இல்லை. ஈரோடு கிழக்கில் தானே சந்திரகுமார் ஜெயிச்சார் தேமுதிகவில். அவர் திமுக போயிட்டார். பல தொண்டை இப்போ திமுக போயிட்டான். இப்போ திருப்பூரில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் எங்கேருந்து போனவர்? தேமுதிக மாவட்ட செயலாளர் மைக்கேல் ராயப்ப, அருண் பாண்டிய, மாஃபா பாண்டியராஜா, ஏடிஎம்கே அமைச்சர், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் எல்லாம் எங்கேருந்து போனாங்க? எல்லாம் தேமுதிக. விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லைன்னா விஜயகாந்த் மனைவி அவர்கள் பூரா என்ன பண்ணியிருக்கணும்? அதை கட்சியாக நடத்தியிருக்கணும், கம்பெனியாக நடத்தியிருக்கக்கூடாது. எல்லாம் வெளியே போயிட்டான். 29 எம்எல்ஏ நீங்கள் இன்றைக்கி இருந்திருந்தா இது ஒரு பிரமாண்ட கட்சி. மனைவியும் மைத்தூர் மேலே தான் எல்லா கட்சிக்காரும் குற்றம் சாட்டுறான். இப்போ அந்த அம்மா பொதுச் செயலர் ஆச்சு, விஜயகாந்த் நண்பர்கள் பூரா கதறான். ஏமா அந்த அவரை கொண்டு வந்து அங்கே வச்சு சிரமப்படுத்துகிற? அவர் சாஞ்சி விழுகிறார், பார்த்தீங்களா? அதை நீ பொதுச் செயலர் ஆகிக்கோ, நீ பிரதமரே ஆகிக்கோமா, அவர் ஏமா தொந்தரவு பண்ணுற? கட்சி தான் உங்களை கொடுத்துட்டார. நீங்கள் அவர் படுக்கையில் ஓய்வெடுக்க வேண்டிய அவரை நீ ஏமா அவரை கொண்டு வந்து சிரமப்படுத்துகிற? அவரே அவர் அரசியல் உங்களை கொடுத்துட்டார. குடும்பத்தை சொத்து சுகம் நிலப்படம் எல்லாம் உங்களை கொடுத்தாச்சு, நீயே பண்ண வேண்டியதானே அவரை? விஜயகாந்த் தான் தேமுதிக தான் விஜயகாந்த். அவருடைய மனைவி நீ தான் எல்லாத்தையும் எடுத்துக்க. நிறைய நண்பர்கள், திரைப்பட நண்பர்கள் வருத்தப்பட்டான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பிரேமலதா அவரை அரசியல் தலைவராகத்தான் பார்த்ததே தவிர அரசியலில்
தொண்டனாக அவரை பார்க்கல. கடைசி தொண்டன் வரைக்கும் விஜயகாந்த். இன்றைக்கி பாருங்கள், அந்த கூட்டம் வந்திருக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் திரைப்பட நடிகராக இருந்து அரசியல் தலைவனாக வந்தார். ஆனால் அவருடைய குடும்பம் அதை முழுக்க எதிர்கால வெளிச்சமே இல்லாமல் இப்போ பொதுக்குழு போட்டு செயற்குழு போட்டு தொண்டர்களை கூப்பிட்டீங்க. எதுக்கு சார்? என்ன பண்ண போகிறீங்க? பிஜேபியில் ஒரு சீட்டு கிடைக்கும். தமிழ்நாடு அரசியலை கோயம்பேட்டுக்கு கொண்டு வந்த விஜயகாந்துடைய கட்சி விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு என்ன பண்ணுது? நீங்கள் அண்ணாமலைக்கு பினாமி கட்சியாக போகுது வேற. அப்போது தமிழ்நாடு அரசியலை தீர்மானித்த கருணாநிதி ஜெயலலிதாவுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்த அந்த விஜயகாந்த் அரசியல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இப்போ அண்ணாமலைக்கு கூட்டணியை சேர்ந்துருச்சு. இப்போ அண்ணாமலை கூட்டணியை சேரப்போது பிஜேபி திராவிட இயக்கங்கள் ஒழிக்கப்பட வேண்டிய மறக்கப்பட வேண்டிய இயக்கமாகத்தான் மக்கள் பார்த்துட்ருக்கான். அதனால் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக திராவிட இயக்க வரலாறுகள் தான் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளும். அதனால் பிஜேபியோடைய கூட்டணி வைத்தால் தேமுதிக மக்களால் மறக்கப்படும். நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும், ராவுத்தர் எப்படி அந்த நட்பு, அது மட்டும் கொஞ்சம் சுருக்கமா? இல்லை, ராவுத்தர் நட்பு, விஜயகாந்த் ராவுத்தர் 2 பேரும் தான். விஜயகாந்த் உடைய மரணத்திற்கு முன்பு ராவுத்தர் இறந்துட்டார். அதில் போய் நேரில் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார். ஆமாம். அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் நினைவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். விஜயகாந்துக்காக எல்லா சினிமா கம்பெனிலும் ஏறி இறங்கியவர் ராவுத்தர். தன்னுடைய நண்பனுக்காக கல்யாணமே பண்ணிக்காதவர். விஜயகாந்த முதலமைச்சர் நாற்காலி, விஜயகாந்த கதாநாயகன் கேரக்டர், இதுதான் மதுரையில் ரயில் ஏறும்போதே அவருக்கு உள்வாங்கிய ஒரு தத்துவம். ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் முரட்டுக்காலை படத்தில் ரஜினி கதாநாயகன், விஜயகாந்த் வில்லன். ஏவிஎம் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க விஜயகாந்த்கிட்ட. அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார் 50,000 ரூபா. அந்த காலத்தில் இவர் ஒரு திரைப்பட கம்பெனிகிட்ட வாய்ப்பு கேட்டு எங்கேயோ வெளியூர் போயிட்டார், ஷூட்டிங் போயிட்டார். இந்த தகவல் அவர் கிடைக்குது. சொல்கிறார், டேய் நண்பா, ஏவிஎம்மில் நான் படம் புக் ஆகிட்டேன்டா. யார்? இப்ராஹிம் ராவுத்தருக்கு விஜயகாந்த் சொல்கிறாரு. அப்படியா? கதாநாயகனா? இல்லை, வில்லன். ஏய் வேண்டாம், அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துரு, நான் வர்ற காலையில். நேராக கிளம்பி வந்து அந்த காசு வர்றதுக்குள்ளே நண்பன் என்ன பண்ணுறாரு, விஜயகாந்த் நண்பர்களுக்கு பூரா விருந்து. ஏவிஎம்மில் படம் புக் ஆயிடுச்சு, செலவாகி போச்சு. மீதி காசை வாங்கிட்டு நேராக போய் தட்டுறாரு ஏவிஎம் சரவணன் வீட்டில். என்ன? அட்வான்ஸ் திருப்பி வச்சுக்கோங்க, செலவாகி போச்சு, மீதி நான் தர்றேன். என்ன? என்னுடைய நண்பன் நடித்தா கதாநாயகன் தான், வில்லன் கேரக்டருக்கெலாம் இல்லை, மன்னிச்சுங்க. உங்கள் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்லேயே கதாநாயகனாகத்தான் நடிப்பான், அட்வான்ஸ் கொடுத்து திரும்பி பண்ணிட்டார். இந்த திருப்பு முனை தான் விஜயகாந்த கதாநாயகனாக உயர்த்தியது. இல்லைன்னா அவர் வில்லனாகவே பார்க்கப்பட்டிருப்பார், வில்லனாகவே வாழ்ந்து, வில்லனாகவே மறைந்து, வில்லனாகவே வரலாறு முடிஞ்சிருக்கும். இந்த வரலாற்றை திருப்பி விட்டவன் யார்? ராவுத்தர் தான். ராவுத்தர் உடைய தியாகம் என்பது விஜயகாந்த் என்கின்ற ஒரு மனிதன் இவ்வளவு பெரிய அடையாளமாக மாறுவதற்கு அடித்தளமிட்டவன் ராவுத்தர். கடைசி வரை திருமணமே பண்ணிக்காமல் இன்னொரு பெரிய அதிர்ச்சியான செய்தி, ஒவ்வொரு படம் முடியும் போது அந்த படம் வெற்றி பெறணும்னு நேராக திருப்பதி போய் மொட்டை போட்டுக்கு வரான். ஒரு முஸ்லீம் இப்ராஹிம் ராவுத்தர், நீங்கள் அவரோட உதவியாளராக இன்றைக்கி இருக்கார். அவர் சொன்ன தகவல் என்னையா, பாயாவது கீயாவது எங்கே? விஜயகாந்த் படம் வெற்றி பெறணும்னு சொல்லி 100 அப்போல்லாம் 100 நாள் ஓடுமில்ல, இப்போ தான் ஓடிடியில் ஒரு வாரத்தையே காசு எடுத்துட்றானுங்க. அப்போ 100 நாள் பட்டி துட்டியெல்லாம் ஓடி என்னுடைய நண்பன் படம் வெற்றி பெறணும், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய நோக்கம் நிறைவேறணும். போய் எங்கே? 7 குண்டல வாடா காப்பாற்றுறா என் நண்பனை, மொட்டை அடிச்சுக்குவார். அப்போ எவ்வளோ பெரிய தியாகம். இன்று விஜயகாந்துடைய நினைவு நாளில் இப்ராஹிம் ராவுத்தரை நினைவு கொள்வது தான் சாலச்சிறந்தது. நன்றி சார். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.